ஏமா எனக்கு சொல்லுங்க. நிலமே இல்லைம்மா வீட்டுக்கு ம் நம்ம போனோம்ல ஆமாங்க. இந்த 16 கும்பிட்றதுக்கு. ஆமாங்க. அப்போ அவங்க பெரிய 16 மருமக கும்பிட போனோம். பெரிய மருமக வந்திருந்தார் பார்த்தியா? பெரிய மருமக வெளிநாட்டிலேருந்து வர்றவர் ஜம்முன்னு தான் வந்திருந்தாரு. அதுக்கு என்ன? ஜம்முன்னு வந்திருந்தா பரவாயில்ல, ம் அவர் போட்ட ஆட்டம் பாட்டத்தையெல்லாம் பார்த்தியா? அவரு வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வெளியே போய் நின்ட்டார் அந்த வீட்டில். சரி. இந்த வீடு அளவான வீடு தான். ஆ இருந்தாலும் அந்த வீட்லையெல்லாம் காத்தோட்டம் இல்லை. ஆ அதோ கிருமிகள்லாம் அட்டாக் ஆயிருமாமா. அவருக்கா? ஆமாம். அந்த அது அளவுக்கு வந்து உடம்பு வீக்கா? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கல்ல, ஆமாம். அதனால வந்து இந்த கிளைமேட்டும் ஒத்துக்கு வராதாமா அங்கே இருந்துட்டு. ஆ சரி. அதனால அந்த குழந்தைகளும் வந்து பார்த்தது எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஆமாம் ஹோட்டலுக்கு ரூம் எடுத்திருக்காங்கல்ல, ஆமா. அங்கேயே போயிட்டாங்க. ஆ என்ன காரணம்னா இவங்க வயசானவங்கெல்லாம் வந்து குழந்தையோட பேசுகிறாங்க. பேசுகிறாங்க. அது ஆகாது, குழந்தைக்கு ஒட்டிக்கு. ஒட்டிக்கு தொட வேண்டாங்கிறாங்க. சரி. பெரியவங்கெல்லாம் வந்து தொட வேண்டாம் ஆ அப்படிங்கிறாங்க. ம். சும்மா பார்த்து மட்டும் பேசுங்க அவங்களோட, ஆ அது தள்ளி நின்று பேசுங்க ஆ அப்படிங்கிறாங்க. ம். உனக்கு எப்படின்னா எப்படி தெரியுது அது? எப்படி தெரியுது? அவங்க சரி அப்படியும் இருக்குமே என்னமோ, கிளைமேட் அங்கேருந்து வந்ததுனால ஒத்துக்கல. ம். அதனால எல்லாம் இங்கே லாட்ஜில் ரூம் போட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கை வலுப்பு வந்த மாதிரி இப்படி இப்படி நடுவே ஆட்டிகிட்டே தெரிஞ்சாரு. கை நிறைய அது டிசைனாக மோதிரம் போட்டுருக்குறாங்க. டிசைனாக போட்டிருக்கோம். அதுக்கு தான் ஆட்டினாரா? ஆமாம், எப்பவுமே அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் அடிக்கடி இப்போ காலர் வேறு தூக்கி விட்றாரு. காலர் தூக்கி செயின் போட்டிருக்காரு பெருசா. அதுவோ 2 கையில் 7-8 மோதிரம் போட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு டிசைனாக இருக்குது. அது அப்படியே எப்படின்னா அந்த சூரிய கதிராட்டம் அப்படியே பளபளன்னு மின்னுது. இப்போ நாங்கள்லாம் பார்க்குறோமான ஒரு தடவையும் இப்போ நோட் பண்ணுறாரு. பண்ணிட்டு கேட்பாரா, நம்ம கேட்போமா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. நம்ம இதை போய் எப்படி கேட்குறதுன்னு நம்ம பார்த்துட்டு சரி இவர் போட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்காக அவர் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேற ஃபீல் பண்ணுறாரு. எப்படியா கேட்பாங்களே என்னமோன்னு நம்ம போய் அதை எடுத்து போட்டு கேட்கறது அப்படின்னு. அலமேலமான பேரன் பேத்தியை கொஞ்சிச்சா? பேரன் பேத்தி எல்லாம் பக்கத்தில் அதான் விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டுனல்ல. கிட்டையே வராதிங்க, டெட்டால் போட்டு கை கழுவிட்டு பக்கத்தில் வாங்க அப்படிங்க. பக்கத்தில் வர்றதுக்கே அப்படி. சரி. வயசானையும் சுத்தமாக வர வேண்டாங்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது, அந்த ஊரில் இருந்து போட்டு இந்த ஊர்லெல்லாம் இருக்க முடியாது, ஒரு 2 நாள் இருப்போம். அந்த ரூம் போட்டிருக்கிறோமெல்லாம் அங்கே தான் இருப்போம், இங்கெல்லாம் இந்த வீட்லேயும் இருக்க முடியாது எங்களால் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாங்க? நான் என்ன, நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ கேட்டீங்க. அதான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அத்தனுக்கு வாழ்வு வந்தால் எனக்கே கேட்கல என்னன்னு சொல்றீங்கன்னா. அர்த்தனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில் குடம் வெடிப்பான். நம்ம அவனுக்கு அர்த்தனுக்கு வாழ்வு வந்துருச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியலையா? நார்மலாக பேசிக்கிட்டு தெரியலையோ? அப்போ இருந்துருக்குப்பா. இப்போ வந்து புது காசு வந்துருச்சு. புது காசு? புது காசு. ஓஹோ. அது வந்ததுனால அந்த மாதிரி தான் இருக்க சொல்லு. புது காசு வந்தால் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்களோ? சரி கொஞ்சமாக ஆட்டம் போடுறாங்க அவ்வளவுதான். சரி போட்டும். வேற என்ன விசேஷம்? இந்த பேர் எனக்கு அங்கே உட்காரவே முடியல. உங்களுக்கு பொறாமையாக இருக்குது. நகையை அப்படி போட்டு வந்தாங்க, இப்படி போட்டு, அது மேலே உங்களுக்கு ஏன் கண்ணு போகுது? நானும் தான் பார்த்தா கம்மன் இருந்துட்டேன். ஆனால் நாளைக்கு ஏன் எதுக்குமே கிட்ட நடந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போ பார்க்காம என்ன மாற்றியாக பார்க்க முடியும்? நான் அது பார்க்க எனக்கு அப்படியே சிறுன்னு ஏறுது. எல்லாம் போட்டிருக்கிறேன்னு காமிக்கிறாங்க. ஆமாம், நகை போட்டிருக்கிறது அப்படியெல்லாம் காமிக்கிறேன். உங்ககிட்ட என்னத்த இருக்குது, நான் இத்தனையெல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு. அது வேறு அப்படிங்கிற. ஆமாம், அப்புறம் இங்கே சாப்பிட மாட்டாங்க. அது அப்படித்தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களாமா, ஹோட்டல் சாப்பாடு தான். இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவாங்களாமா. இங்கெல்லாம் ஒன்றும் சமைக்க வேண்டான்ட்டாங்க அவங்களுக்காக. அவங்களுக்காக யார் சமைச்சாங்க? ஹோட்டல்லேருந்து எடுத்து வந்து சோறு சாப்பிட்டா இல்லை, ஹோட்டல்லேருந்து எடுத்தாலும் இங்கேயே செய்கிறேன் நாங்கள். தனியாக உங்களுக்கு செய்கிறதுனா அது வேண்டாம், எங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு. ஆமாம், அவங்க மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட்டு பழகிருப்பாங்க. என்ன கறி சாப்பிடுவாங்களோ ஏன்னா அதனால இதெல்லாம் பிடிக்காது. தெரியல, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு. சரி. அதனால் அது அவங்க சௌகரியம். நகை போடுறது, இப்படி காட்டுறது, அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்க, பிடிக்கலின்னா கம்முன்னு இருக்கணும். கொடுத்தான்னு சொன்னேன். அவர்கிட்டயே சொன்னான், ஏன் என்னை திட்டுறாரு? என்னால் உட்கார முடியல, புழுக்கம் அதிகமாகி போச்சு, எந்திரிச்சு வந்துடலான்னு பார்த்தா அவங்க போகிறதுக்கு கூட மாட்டேங்கிறாங்க. இருங்க போகலாங்கிறாங்க. இதை பார்த்துட்டு யார் உட்காந்துருக்கிறது?
இருங்க போகலான்னு சித்த நேரம் இருந்துட்டு வர வேண்டியது தானே. இருந்துட்டு சாப்பிட்டு ஏன் மாப்பிள்ள எப்படிங்க இருக்கீங்க என்னன்னு பேச வேண்டியது தானே. இத்தனை மோதிரம் போட்டிருக்கிறீங்களே எனக்கு ஒன்று கழட்டி கொடுங்கன்னு நீ கேட்க வேண்டியது தானே. இது இப்படி கேட்க சொல்கிறேன் முதல்ல. ஆமாம் ஏன் மாப்பிள்ள இந்த ஒரு மோதிரத்தை எனக்கு கொடுத்து போட்டு போங்களான்னு கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தேன் அப்போ தெரிஞ்சிருக்குங்க. நான் அழகா இருக்குதே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு. பெருமையாக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு. நீங்கள் பொறாமப்படுற மாதிரி தெரியும் எனக்கு. சரி இருக்கட்டும். நான் எனக்கு தெரிஞ்சது நான் பட்டேன் போவேன்னு பிரச்சனை இல்லை. சரி எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் இப்படி இருந்தாங்கன்னு வையே. வெளிநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் எல்லாத்தையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருப்பாங்க. யாரும் இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் பெருசு மட்டும் சுத்தமாக ஆகாதுன்ட்டாங்க. பெருசு பக்கத்துலேயே போகக்கூடாதுட்டாங்க. அதோட இங்கே இருக்கிறவங்க அப்படித்தானே ஒதுக்குறாங்க. அதே மாதிரி தான் அவங்க ஒதுக்குறாங்க. அவங்க பெருசாக ஆக மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க இல்லையா. சிறுசாகவே என்று 16 அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பெருசாக ஆக மாட்டாங்க. அதுபோக வந்து இங்கேனாலும் செத்தா 4 பேர் தூக்குவாங்க. அங்கே முனிசிபாலிட்டிக்காரங்க தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் தெரியுமா. தெரியல அதை அப்போ பார்த்துக்கிட்டேன். சரி சரி நம்மளுக்கு என்ன தேவை. சரி நான் பேசுகிறவங்களுக்கு தெரிச்சலாக தெரியும். எனக்கு ஆகாத வேலை செய்தோ அதைத்தான் பார்க்குறீங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்தவங்க சௌரியமாக இருந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி செலவு பண்ண முடியல, நகை நட்டு போட முடியலன்னு உங்களுக்கு பொறாம தான். வேற என்ன அப்படியே வச்சுக்காம. சரிங்க.